ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜெசி. வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரீம் வித் ஜெசி. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் நான் ஒரு வீடியோ போடலான்னு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா கனடா இமிகிரேஷன் அப்டேட் பத்தி. நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா இமிகிரேஷன் சிச்சுவேஷன் என்ன, விசாக்கு அப்ளை பண்ணா அப்ரூவ் பண்ணுவாங்களா, பிஆர் ப்ரோசஸ் எப்படி இருக்கும், ஒர்க் பர்மிட் எப்படி இருக்கும், இமிகிரேஷனை இது எந்த அளவுக்கு பாதிக்குது, ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு இருந்தவங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க கனடா வரத்துக்காக ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பீங்களா, அதுதான் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. யூஸ்வலாவே பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவோட பார்ட்டி இமிகிரேஷன்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பார்ட்டியா இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த கவர்மெண்ட்ல இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல இந்த இமிகிரேஷனை ஒரு பிரச்சனையா வந்திருக்கிறதால இது இமிகிரேஷனை இம்பாக்ட் பண்ணும்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா ஜஸ்டின் ட்ரூடோ ரிசைன் பண்ணினாலுமே மார்ச் வரைக்குமே எந்த ஒரு இன்னொரு லீடர் வரப்போறது இல்லை. மார்ச்சுக்கு அப்புறம் தான் அடுத்த லீடர் வரப்போறாங்க. ஸோ மார்ச்சுக்கு அப்புறம் வரப்போற லீடர் சேம் லிபரல் பார்ட்டில இருந்தே வருவாரா இருந்தா கொஞ்சம் தான் சேஞ்சஸ் வரும்னு சொல்றாங்க. அதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ், இமிகிரேஷன்ல அவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது. இது வேறு பார்ட்டில இருந்து ஒரு லீடர் இந்த கனடா கவர்மெண்ட்டுக்கு வருவாங்களா இருந்தா அது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம்னு நிறைய பேர் சொல்றாங்க. இது வரைக்கும் ஜஸ்டின் ட்ரூடோட இருந்த கவர்மெண்ட்ல எவ்ரி இயர் 400,000 இமிகிரன்ஸை இந்த நாட்டுக்குள்ள எடுக்கிறது வழக்கமான விஷயமா இருந்துச்சு. ஆனா இனி வரும் நாட்கள்ல நிறைய இந்த கண்ட்ரில எக்கனாமிக் டவுனா போனதா இருக்கலாம், இமிகிரேஷன் ப்ராப்ளமா இருக்கலாம், இதுக்கெல்லாம் பிறகு இந்த 400,000 பீப்புளை ரெடியூஸ் பண்றது இவங்களோட பிளானா இருக்கலான்னு பேசிக்கொள்றாங்க. இப்போ நீங்க ஒர்க் பர்மிட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கிற அப்ளிகண்டா இருந்தா இந்த கண்ட்ரிக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப் பிஆர் தான். அது நிறைய பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாமே த்ரூ வரும்போது உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் பிஆர். உங்களுக்கு கண்டிப்பா பிஆருக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. இது உங்களோட கண்ட்ரில இருந்து நீங்க எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அப்ளை பண்ணி டைரக்ட் ஸ்கில் மைக்ரேஷன்ல வரவங்களா இருந்தா கூட உங்களுக்கு கண்ட்ரில இருக்கும் போதே உங்களுக்கு அதோடைய ரிசல்ட்ஸ் கிடைச்சிடும். ஸோ ஒர்க் பர்மிட்ல அப்ளை பண்றவங்களுக்கும் பிஆர் த்ரூ வரவங்களுக்கு எந்த ஒரு இம்பாக்டும் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ நீங்க ஸ்டூடெண்ட் விசாவில் அப்ளை பண்றவரா இருந்தா உங்களோட கண்ட்ரில இருந்தே நீங்க ஸ்டூடெண்ட் விசா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே உங்களுக்கு பிஆருக்கு எப்படியான வழிகள்ல அப்ளை பண்ணலாம்னு ஒரு ஐடியா எடுத்துட்டு வர்றது பெட்டரா இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணும்போது 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட், தென் ஒர்க் பர்மிட், தென் பிஆர். இந்த 3 ஸ்டெப்ஸும் நடக்கிறதுக்கு 2 to 3 இயர்ஸ் எடுக்கும். சம்டைம் 4-5 இயர்ஸ் எடுத்தவங்களும் இருக்காங்க. ஆனா இந்த 4-5 இயர்ஸுக்குள்ள எது வேணாலும் நடக்கலாம். கவர்மெண்ட் எந்த ஒரு டிசிஷனையும் சேஞ்ச் பண்ணலாம், புது புது ரூல்ஸை கொண்டு வரலாம். இப்படித்தான் இங்க இருக்கிற கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க வரும்போது ஒரு ரூல் இருந்துச்சு, வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரூல், ஒர்க் பர்மிட் கிடைச்சதுக்கு பிறகு ஒரு ரூல், பிஆருக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு ரூல். இப்படி கவர்மெண்ட் அடிக்கடி சேஞ்சஸ கொண்டு வந்ததால இது அவங்களோட பிஆர் த்ரூவை அவங்களால பிஆரை அப்ளை பண்ண முடியாம நிறைய பேர் ரிட்டர்ன் போயிருக்காங்க. சோ நீங்க ஸ்டூடெண்ட் விசாவில் அப்ளை பண்றவரா இருந்தா பிஆருக்குரிய பாத்வேயும் கண்டுபிடிச்சு அதுக்கு ஆயத்தமா வர்றது உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது உங்களோட பேக் ஹோம்ல உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், நீங்க மாஸ்டர்ஸ் டிகிரி, பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணிருப்பீங்க. அதுகளை வச்சு ஆல்ரெடி பிஆருக்கு அப்ளை பண்ணி பூல்ல எதுவும் இருக்கலாமா, பிஆருக்கு பாயிண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, இன்னும் உங்களோட கண்ட்ரில நீங்க அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணிக்கலாம், என்னென்ன டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கலாம்ன்றத வெல் ப்ரிப்பேர்டா வந்தா மேபி யூ கேன் அப்ளை ஃபார் அ பிஆர். நீங்க ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தால் கூட. ஸோ ஸ்டூடெண்ட் விசாவில் அப்ளை பண்ண வரவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நீங்க ஒன்டாரியோ ப்ராவின்ஸை மட்டும் டார்கெட் பண்ணாம வேற ப்ராவின்ஸ், அதாவது ஆல்பர்டா, நியூ பிரன்ஸ்விக், நியூ ஃபவுண்ட்லேண்ட், மணிடோபா, அந்த மாதிரி ப்ராவின்சஸ்ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸுக்கு அப்ளை பண்ணி வருவீங்களா இருந்தா உங்களுக்கு பிஆர் எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த மாதிரியான ப்ராவின்சஸ்ல ஆல்ரெடி லேபர் ஷார்டேஜ் இருக்கு.
ஸோ அந்த இடத்துல நீங்க படிக்கும் போது நீங்க அந்த இடத்துல வேலையும் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்க வேலையும் எடுக்கும் பொழுது கண்டிப்பா அங்க வந்து ப்ரொவிஷனல் நாமினி ப்ரோக்ராமுக்கு நீங்க அப்ளை பண்றது ஈஸியா இருக்கு. காஸ்ட் எல்லாமே சேமா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ ஒரு யூனிவர்சிட்டி காலேஜுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது இருக்கிற அதே செமஸ்டர் ஃபீ ஒரு இயர் ஃபீ தான் இனி வரும் கொஞ்ச நாளைக்கு அது இருக்கும் அதே மாதிரி தான். அந்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் வரப்போறது இல்லை. ஆனா லிபரல் பார்ட்டி இல்லாம வேறொரு பார்ட்டில இருந்து ஒரு லீடர் வரும்போது இந்த 400,000 இமிகிரன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண சான்ஸ் இருக்கிறதால நீங்க வந்து நல்ல ஹை குவாலிஃபைட் ஆனவங்களுக்கு மட்டும் தான் விசா கொடுப்பாங்கன்னு பேசிக்கொள்றாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணி கொள்றதால நீங்க இன்னும் வெல் ப்ரிப்பேர்டா வரதாலுமே உங்களுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்ட்ரகிள் பண்ண தேவையில்லை. அதுக்காகத்தான் நான் வந்து இதை சொல்றேன். ஏன்னா நீங்க பிஆருக்கு வந்து வெல் ப்ரிப்பேர்டா வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு கொண்டு போறதுக்காக. ஒன்டாரியோல வந்து நீங்க இங்க ஒரு கோர்ஸ் படிச்சீங்கன்னா அதே கோர்ஸ்ல வேலை எடுக்கிறது கஷ்டம். ஒன்டாரியோல வேலைக்குரிய பிரச்சனை இருக்கிறதாலதான் நிறைய பேருக்கு இங்க படிக்கிறவங்களுக்கு அதே ஃபீல்டுல வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறதாலதான் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. சில பேருக்கு 1 இயர் தான் ஒர்க் பர்மிட் கிடைக்குது. அப்போ 1 இயர்லயே வேலை எடுக்க முடியாத காரணத்தினால ஒர்க் பர்மிட் எக்ஸ்பயர் ஆகுற கட்டம் வரும்போது அவங்க சொந்த நாட்டுக்கு திரும்பி போறாங்க. ஸோ ஒன்டாரியோல வேலை எடுக்கிறது கஷ்டம். ஏன்னா நிறைய க்ரௌடா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இங்க இருக்கிறதால வேலை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில ஒன்டாரியோல இப்பத்திய சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். அதனால நீங்க வேற ப்ரொவின்ஸை டார்கெட் பண்ணி போயிட்டு நீங்க அங்க படிச்சு அங்கே வேலை எடுத்துட்டு பிஆர் அப்ளை பண்ணினா இட்ஸ் ஈஸி ஃபார் யூ. நீங்க பிஆர் எடுத்ததுக்கு அப்புறம் எந்த ப்ரொவின்ஸுக்குமே வந்து நீங்க மூவ் பண்ணி கொள்ளலாம். That's all for today. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னொரு வீடியோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை ஜெஸ்ஸி.